வணக்கம் நேயர்களே, குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உங்களது லக்னம் என்னவோ அந்த லக்னத்துடைய ராசி பலனை நீங்கள் பார்க்க ரொம்ப. இப்போ உதாரணத்துக்கு போது எனக்கு மகர லக்னம் விருச்சிக ராசினா நான் மகர ராசிக்குரிய பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நான் பலன் சொல்லும்போது இந்த திசை நடக்கும்போது இவங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை நோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 90% பர்ஃபெக்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக இது பரிசீலித்து பாருங்கள். டிப் ஆஃப் த வீக் அந்த வீடியோட எண்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். துலா லக்னம். ஸோ துலா லக்னங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னும் போது துலா ராசி. ஸோ துலாம் ராசிக்கு உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6ல் இருக்குது. ஸோ அது நல்ல பெரும் பணத்தை கொடுப்பதற்கான பெரும் கடன் ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு லோன் வரணுங்கிறவங்களாம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா விரோதங்கள் வருமானா தாய்மாமான உறவுகளில் ஒரு பெரிய விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வேலை செய்கிற இடங்களில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. ஒரு பெரும் பணத்தை கேரி பண்ணிட்டு போகிறவங்களாம் அது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லேயும் முடிக்கிறது. பெரும் பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகும்போது அது தொலைவதோ அதனால் ஒரு பெரிய டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருங்க. இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குரு தசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய். 2ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத கோபதாபங்களால் ஒரு சின்ன சின்ன டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது நம்ம ஒன்றும் என்னடா இது நான் ஏதோ சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டேட்டீங்கன்னு ஒரு சின்ன சின்ன டென்ஷனு, அதனால் வெடுக்க முடியாது, இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 8ங்கிறது அதீதமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கும். ஸோ ஒரு குடும்பத்துலேயோ சரி மனைவிட்டையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இனி இப்படி இருக்கணும்னு நினச்சேன், நான் நினச்ச மாதிரி இல்லை, நம்ம இருக்கிறோமா மற்றவங்க நினச்ச மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது யாரும். ஏன்னா 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம மற்றவங்கள மாதிரி இருக்கிறத விட்டு நாம இருக்கணும். அதே மாதிரி அவங்களா இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை முதல்ல நினச்சாலே போதும். ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி உங்களுக்கு குரு. ஸோ 3ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பிரயாணங்களில் பொருட்கள் மிஸ் ஆகிறதோ தொலைந்து போவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். களவு போவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து குரு தசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. தாயாரினால் நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சனி தசை புத்தி அந்த நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். அதே கூடவே புதன் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமையே யாராவது பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தைகளுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் மோதல்கள்லாம் ஏற்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பசங்க டென்ஷனாக பேசுவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா ஆட்சியோட சுக்கிரனுடைய இருக்கும்போது வேலையில் ஒரு பெரும் பணம் பொருள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஹேண்டில் பண்ணால் மற்றவங்கள்ட்ட கொடுத்துறது நல்லது. ஏன்னா பெரும் பணம் அதுபோது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது யாருக்கு நடக்கணும் போது இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அதனால் நடக்கிறவங்க, சுக்கிர திசை புத்தி அதனால் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள், நிறைய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதே மாதிரி 7ல் உள்ள ராகு. ஸோ 7ல் உள்ள ராகு 6ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிகளோட தேவையில்லாத சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ்லாம் வருது. அந்நிய மதத்தார் அந்நிய ஆட்களால் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா ராகு இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி வெளிநாட்டில் வேலை செய்பவர்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் என்னென்னா 6ல் 8 இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்தோம். ஹெல்மெட்டு க்ளவ் எல்லாம் போடுறதுலாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போட்டுருங்க. மற்றவன்ட்ட எதுவுமே வெள்ளந்தியாக சொல்லிடாதீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது முதலே சொன்ன மாதிரி யார்கிட்டையும் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத ஒரு பெண்கள் விஷயங்கள் நான் நுழைஞ்சு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதனால் நீங்கள் உதவி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி 9ஆம் அதிபதி புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5ல் இருக்குது. ஸோ 5, 9ன்றது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது
நிறைய கலைஞர்களுக்கு வந்து நிறைய ஏற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக தொழில் ரீதியான விஷயங்களை பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு தான். பேராசையை தூண்டிவிட்டு நம்ம லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து சந்திர திசை புத்தி அதெல்லாம் நடக்கிறவங்க கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா ஒரு பெரும் பணம் ஆசைப்பட்டு ஷார்ட் ரூட்டில் போயிட்டு உனக்கு தெரிய போகுது நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து நிறைய வழிகள் இருக்குங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரியல. எப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நான் வந்து பிஸ்னஸில் இருந்திருக்கேன் ஒரு பீரியடில். அதுக்கப்புறம் ஜாபுக்கு போயிருக்கேன். இப்போ வந்து இன்னைய தேதியோடு நான் ஜாப் வந்து பண்ணி தான் இருக்கேன். காரணம் என்னென்னா அன்றைக்கி நமக்கு வழி தெரியல எந்த வழியில் போனால். ஆனால் இன்றைக்கி வந்து வழிகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அதை தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது. வீட்டில் உட்காந்தே கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது எது எக்ஸாக்டாக உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். பட் இதுக்கு வந்து தேடல் வேணும். ஏன்னா வந்து அது உங்களுக்கு பிடிக்கணுங்கிறது தான் விஷயம். மற்றவங்க இது பண்ணுறாங்க அதனால் நான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக செய்ய ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைகளை தூண்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் ஒரு காதல் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மனதார வந்து ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அது என்ன சாமியாக வேணால் இருக்கணும், அந்த சாமி உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி மனதார பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற சந்தேகங்களில் வந்து முக்கியமான சந்தேகம், நம்ம சாமிக்கு வந்து படைக்கிறோம் ஓகேங்களா. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி கொழுக்கட்டை படைக்கிறோம், தீபாவளி அன்றைக்கி பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறோம். சாமி சாப்பிடுவாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து எல்லாருமே கேட்குறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு தேவையில்லாமல் படைக்கணும், நம்மளே சமைச்சு சாப்பிட வேண்டியது, சாமிக்கு படைக்கிறனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி படையல் வந்து பண்ணுறது வந்து இறைவன் ஏற்றுப்பாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிறாருங்க. அது எப்படி ஏற்றுப்பாருங்கிறது தான் விஷயமே. அது வந்து நிறைய பேர் தெரியாது ஓகேங்களா. இதுக்கு வந்து காஞ்சி பெரியவர், ஏன்னா நான் சொல்கிறத விட காஞ்சி பெரியவர் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். ஸோ ஒருத்தர் வந்து பெரியவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, காஞ்சி பெரியவர்கிட்ட, ஸோ பெரியவா இந்த மாதிரி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோமே எதுக்கு பண்ணுறோம், அது சாமியாக சாப்பிடுவது கடைசியில் நம்ம தானே சாப்பிட்றோம், அது எதுக்கு நம்ம செஞ்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, ஒரு புக்கு இருக்குது ஓகேங்களா, புக்கை படிச்சிட்டிங்களான்னு. அந்த புக்கை படிச்சிருக்கேன். சரி ஓகே, அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள்லாம் காணாமல் போச்சான்னு கேட்டாராம். பாருங்கள், அந்த புக்கில் இருக்க எழுத்துக்கள் வந்து அங்கேயே தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து மனசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பிரசாதங்கிறது வந்து இறைவன் வந்து மனதார எடுத்துப்பார். அவர் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உணவாக மாறிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த பிரசாதம் வந்து படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது அதில் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து இனிமேல் நீங்கள் போய் ஒரு பிரசாதம் கோயிலில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது, அதுவும் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரசாதம் நல்லா படைச்சு கொண்டாந்து நீங்கள் வந்து கேன்டீனில் கொடுக்குறத வச்சுட்டு ஐயோ இது என்னங்க ஒன்றும் வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கோயிலில் உட்காந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா வந்து இறைவனுடைய பேரருள் பேராற்றல் நிறைஞ்சிருக்கிற ஒரு கோயிலில் அந்த ஒரு பிரசாதத்தை வந்து மனசார இறைவனை வந்து நீங்களே படைச்சதாக நினச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அதோடய வைப்ரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் இது எப்படி நடக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும்போது இறைவன் முன்னாடி நிற்கும் போதே உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிங்க. அதனால தான் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா டாப்லாம் கழட்டிட்டு சொல்லுவாங்க, ஒரு பனியன்லாம் கழட்டிடுங்க, கொஞ்சம் வெறும் உடம்பு குருவாயூர் போகிற டெம்பிள்லாம் போகும்போது அந்த நீங்கள் அப்படியே போங்க அப்படின்போது அந்த ஒரு வேவ்ஸ் வந்து அந்த பார்வை இறைவனுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உடலில் வந்து வாங்குறது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், இந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இன்னொரு உதாரணம் என்னென்னா மகாபாரதம். ஸோ மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீதை உபதேசம் பண்ணுற அந்த ஒரு சாப்டர், அந்த சாப்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய சாப்டரை உட்காந்து ஒரு வாரம் நடக்கிற இடத்துல உட்காந்து பேசுகிறது சாத்தியமா? இதுக்கு வந்து பதில் யார் கொடுத்தா நான் சொல்லலை, உயர் திரு சுகி சிவம் அவர்கள். அவர் வந்து சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவன் வேலு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், எல்லாம் அடிக்கிறது ரெடியாக இருக்கான்னு ஒரு வார் மூடில் இருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து இல்லை தத்தாசிய இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உலகம் இப்படி, நீ வந்து இவரெல்லாம் வந்து எதிர்க்கிற இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறவரை அவன் வெயிலில் வெட்ட வெளியில் உட்காந்துருப்பானா நிற்பானா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நடக்காது. அது எப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். மனசார இறைவன் நினைக்கிறான், இறைவா நான் இப்படி நிற்கிறேன், நான் என்ன பண்ணட்டும் போது இறைவன் அப்படியே அந்த க்ஷண நேரத்தை கொடுக்குறது தான் அந்த கீதா உபதேசம்.
அது வந்து உடனே அர்ஜுனனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மைண்டு கேட்குது, உடனே வார் ஸ்டார்ட் ஆகுது. இது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான். இப்போ நம்ம ஒரு டேட்டா வந்து அவ்வளோ பெரிய டேட்டா வந்து வித்தின் அ மினிட் நம்ம வந்து ஃபோனில் வந்து மாற்றிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் அப்போ நடந்திருக்குங்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் பிரசாதங்களும். இறைவனுக்கு நீங்கள் மனதார இறைவா நீ வந்து சாப்பிட்ட, நீ சாப்பிடு பாடின்னு சொல்லிவிட்டு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த பிரசாதத்துடைய டேஸ்ட்டே வேறு இருக்கும். நீங்கள் வேணால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் பிரசாதம். எங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில். ஸ்ரீரங்கம் போனேன்னா அங்கே அந்த பட்டை புளியோதரை இருக்கும். ஸோ பட்டை புளியோதரை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது இன்னமும் தெரியலைங்க. அங்கே அந்த புளியோதரை சாப்பிடும்போது கிடைக்கிற ஒரு இன்பமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதேமாதிரி மாங்காடு கோயில். ஸோ இது சென்னையில் இருக்க மாங்காடு கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை வந்து நீங்கள் அங்கே அந்த சன்னிதானத்தில் உட்காந்து இறைவன் படைச்சிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள். ஏதோ ஒரு சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணுதான்றதை நீங்கள் செக் பண்ணி கபடில் போடுங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அதனால் வந்து இறைவனுக்கு படைக்கிறதுலாம் வந்து தப்பு கிடையாதுங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் வந்து உட்காந்து கிரகிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.